அன்னதானம் வெள்ளிக்கிழமை அமாவாசைக்கு அன்னதானம் இருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை வார வாரம் வெள்ளிக்கிழமை அன்னதானம் போடுவோம். யாராவது ஒருத்தர் வந்து கொடுத்துருவாங்க, தேதிக்கு போட்டுருவோம். 5 நாளைக்கு திருவிழா. பூக்குழி மதிப்போம், அக்னி சீட்டு எடுப்போம், அளவு குத்துவாங்க, கிடா வெட்டுவாங்க. இது மாதிரி சிறப்பாக அன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு சிறப்பாக இருக்கும். 12 வருஷம் கழித்து அம்மா கிட்ட மண்சோறு சாப்பிட்டாட்டி தான் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 12 வருஷம் கழித்து தான் எனக்கு மறுபடியும் பையன் பிறந்தது. அம்மா கிட்ட பேசுடா. நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் சமயபுரத்து அம்மனோட அப்படியே அவங்களோட மறு உருவமாக இங்கே போன்நாயக்கம்பட்டியில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை பற்றி அப்பாட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்பா வணக்கம்ப்பா. இப்போ இந்த கோயில் வந்து சமயபுரத்து அம்மா கோயில் 30 ஆண்டு காலமாக இங்கே நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். சிறப்பாக இந்த ரெட்டைப்பிள்ளையார் இருக்குது. ரெட்டைப்பிள்ளையாருக்கு வந்து 3 வாரம் விளக்கு போட்டு கல்யாணத்துக்கு, குழந்தை குட்டிக்கு, குடும்ப கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் அம்மா வந்து விளக்க போட்டு சொல்லி ஒரு பால் அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க. அது பண்ணி ஜாதகம் மடியில் வச்சு பூஜையை போட்டு எடுத்துகிட்டு போனால் சிறப்பாக அம்மா இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து சில 3500 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. இடைக்கிட போட்டு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. 3000 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகிருக்குது. அம்மா கல்யாணத்துக்கு மாங்கல்யம் சாத்த சொல்கிறாங்க. சிறப்பாக அம்மா வந்து எல்லாத்துக்கும் குறையில்லாமல் தீர்த்து வைக்கிறாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் அம்மாவுக்கு வந்து விளக்கு போட்டு, நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போனால் அம்மா சிறப்பாக வந்து அவங்க வந்து வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. சிறப்பாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் எல்லோரும் வந்து அம்மாவை தரிசனிங்க. நல்லபடியாக அம்மா வந்து அருள்வாக்கு கொடுக்கும், எல்லாத்துக்குமே கொடுக்கும். எல்லோரும் வாங்க. அம்மன் இப்போ யார் கனவுலையாவது வந்து இங்கே நான் இருக்கேன், இங்கே வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லி யார்கிட்டயாவது சொன்ன மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்க? எனக்கு வந்து இப்போ ஒரு கஷ்டம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க என்கிட்ட வந்து, அம்மா எனக்கு கஷ்டம் வந்து அம்மா வந்து கனவுல சொன்னாங்க, எனக்கு வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து இன்றைக்கி அம்மாவுக்கு பூஜை கொடுக்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து செஞ்சிட்டும் போயிருக்காங்க. ஆனால் இப்போ எந்தெந்த ஊர்லேருந்தெல்லாம் வந்துட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம், நாமக்கல், இப்போ ஈரோடு சைட்லேருந்து, இப்போ கள்ளக்குறிச்சி, இந்த பக்கம் சேலத்துலேருந்து 4 பக்கத்துலேருந்து வந்து அயலுக்கு வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போகிறாங்க. அயலுக்கு வந்து எல்லாருமே சிறப்பாக வந்து ஆயா நினச்சதை நிறைவேற்றி கொடுக்குதுக்கண்ணே. இப்போ பில்லி சுனியை ஏவல்லாம் வச்சுருக்காங்களா, அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு ஏதாவது தனியாக அபிஷேகத்துக்கு ஆயா வந்து உத்தரவு கொடுக்கும். ஆயா வந்து தீர்த்தம் மெயினாக வந்து ஆயாவோட அபிஷேகத்தை தீர்த்து பிடிச்சிட்டு போய் அந்த இடத்துல தொளிச்சுட்டா அந்த பில்லி சுனி விளைகிறோம்னு ஆயா சொல்லியிருக்காங்க. கோயிலில் வந்து மிளகா அரைச்சி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த கோயிலில் இந்த அம்மாவுக்கு வந்து அது மாதிரி இல்லை கண்ணு. சமீபத்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆயாளுக்கு நெய் விளக்கு, பால் அபிஷேகம், ஏதாவது வேண்டுதல் இப்போ குறையாக இருக்குது உங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணோம்னா பால், இளநீர், தயிர், மோர், பஞ்சாமிரத்துக்கு தேவையானது இந்த மாதிரி 14 அபிஷேகம் பண்ணுவோம். அதை வாங்கி தர சொல்கிறாங்க. கடன் பிரச்சனைனா அம்மா வந்து ஒரு 3 வாரம் விளக்கு போடுங்க, எனக்கு ஒரு பால் அபிஷேகம் மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் நிம்மதி திருப்தியாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் இங்கே மட்டும்தான் சமயபுரத்து அம்மன் கோயில் இருக்கா, இல்லை வெளியில் இருக்குக்கண்ணா? ஆனால் ஃபேமஸான கோயில் இது மட்டும்தான். நாமக்கல் மாவட்டத்தில் சமயபுரத்து அம்மன் இருக்குது. சின்னதாக வச்சுருக்காங்க. பெரிய லெவலில் இதுதான் இருக்குது. இது திருவிழாலாம் எந்த டைமில்? திருவிழா வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் முதல் தேதிக்கு போட்டுருவோம். 5 நாளைக்கு திருவிழா. பூக்குழி மதிப்போம், அக்னி சீட்டு எடுப்போம், அளவு குத்துவாங்க, கிடா வெட்டுவாங்க. இது மாதிரி சிறப்பாக அன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு சிறப்பாக இருக்கும். இது வந்து எல்லாருமே கும்பிடக்கூடிய சாமியாங்க கண்ணே. இது வந்து எல்லாருமே சாமி கும்பிடலாம். ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா பொதுப்படியாக ஊர் கோயில் வந்து முன்ன ஆரம்பத்தில் கொஞ்ச நாளில் ஒரு அரவாணி வச்சு பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. அவங்களோட இன்சார்ஜில் எல்லாரும் சுற்றுப்பட்டாருமே எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து இப்போ எல்லோரும் வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, எல்லோரும் செஞ்சுக்கலாம், வேண்டுதல் நிறைவேற்றிக்கலாம். இப்போ இந்த சாமி பேருங்கண்ணா? பேர் வந்து சமயபுரத்து அம்மன் மட்டும்தான் பேர் வச்சுருக்கோம். வேறு பேர் வைக்கல. சமயபுரத்து அம்மன் மட்டும்தான் வச்சுருக்கோம். இப்போ கோயிலுக்கு வந்து இப்போது கடன் பிரச்சனை, குழந்தை வேணும்னா எந்த மாதிரி இதெல்லாம்? அந்த மாதிரினா இப்போ 3 வாரம் விளக்கு போட்டு ஊஞ்சல் கட்டி பால் அபிஷேகம் பண்ணி அயலுக்கு சிறப்பாக பூஜை கொடுத்து அதில் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் வரும். அதை எடுத்து சாப்பிடணும். 21 நாளைக்கு வேப்பிலை மஞ்சளை அரைச்சி சாப்பிட சொல்லுவோம். அது சாப்பிடணும். கோயில் என்னென்னைக்குன்னா திறந்துருக்கும்? கோயில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, மதியம். இந்த மாதத்தில் 4 நாளைக்கு திறந்துருக்கும். நீங்கள் டெய்லி அம்மன் கூட தான் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் அம்மன் வந்து எந்த அளவுக்கு நல்லது நடத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கண்ணே பார்த்தீங்கன்னா கடைசியில் எனக்கு இந்த அம்மாக்கிட்ட வந்த வாட்டி சிறப்பாக நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குழந்தைங்க இல்லை,
ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இல்லை. அம்மாக்கிட்ட வந்து மண் சோறு சாப்பிட எடுத்து எனக்கே பையன் பிறந்துச்சு. 12 வருஷம் கழித்து அம்மாக்கிட்ட மண் சோறு சாப்பிட்டாட்டி தான் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 12 வருஷம் கழித்து தான் எனக்கு மறுபடியும் பையன் பிறந்தது. அம்மாக்கிட்ட சன்னதிக்கு வந்ததுனால பையன் பிறந்தது. எனக்கு சிறப்பாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலேயே அம்மா வந்து கண்டிப்பாக என் வாழ்க்கையே தான் சொல்கிறேன், வேறு யாரையும் சொல்லலை. இந்த இடத்துல மண் சோறு சாப்பிட்டேன். 3 வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமை சாப்பிட்டேன். 5 வெள்ளிக்கிழமை தர சாப்பிட்டேன். அடுத்த மாதமே எனக்கு கருத்தரிச்சிருச்சு, பையன் பிறந்துட்டான். அதே மாதிரி 12 வருஷம் கழித்து தான் மறுபடியும் பையன். அம்மனுக்கு மறுபடியும் இடக்கடை போட்டு அன்னதானம் கொடுத்தோம். பையனுக்கு இடக்கடை போட்டு அன்னதானம் கொடுத்தோம். என்னென்ன நாள்லனா கோயில் திறந்துருக்கோம்? அதுக்குன்னு செவ்வாய்க்கிழமை திறந்துருக்கோம், வெள்ளிக்கிழமை திறந்துருக்கோம், அமாவாசைக்கு வந்திருக்கோம், மதியத்துக்கு திறந்துருக்கோம். சிறப்பாக இந்த அன்னதானம் வெள்ளிக்கிழமை அமாவாசைக்கு அன்னதானம் இருக்குதுன்னு வெள்ளிக்கிழமை வாரம் வெள்ளிக்கிழமை அன்னதானம் போடுவோம். யாராவது ஒருத்தர் வந்து கொடுத்துருவாங்க, போடுவோம். நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வேறு எதுவும் சொல்லுங்க. மக்கள் எல்லாருமே வந்து இதை பார்த்துட்டு கோயிலுக்கு வாங்க. அம்மா வந்து எல்லாத்தையும் வர வச்சு சிறப்பாக பண்ணித்தராங்க. வேண்டுதலை வச்சு சிறப்பாக பண்ணிக்கிடுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப